இது தொடர்பான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு கிளாட்சன் சேவியர் பேராசிரியர் அவர் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஒரு அசாதாரண ஒரு சூழல் வங்கதேசத்துல நிலவுது, எப்படி பாக்குறீங்க? அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? வங்கதேசத்துல நடக்கக்கூடிய இந்த சூழல் கடந்த 3 மாதங்களாகவே புகஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அதிருப்தி, மாணவர்கள் மத்தியில் இருந்த அவர்களுடைய வெளிக்கொணர்வு தான் இதை நம்ம பார்க்கிறோம். கடைசியா இப்போ சமீப காலத்துல அவங்க அறிவித்த ஒரு சில கொள்கை முடிவுகள் இதுக்கு காரணமா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய நாட்டுல இருக்கக்கூடிய ஊழல் மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஏழ்மை, இதன் காரணமாக மக்கள் அணிதிரண்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ரொம்ப வித்தியாசமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ராணுவம் நேரடியா இதுல இறங்கி இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறோம். ஆக இப்போ ஷேக் ஹசீனாவும் அவர்களுடைய குடும்பத்தினரும் இந்தியாவுக்கு புகலிடம் கேட்டு வந்திருக்காங்க. இது ஒரு டெம்பரரி மெஷர் தான். இது ரொம்ப நாளைக்கு இப்படி நீடிக்காது. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நீடிக்கும் அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் தான் இது. அப்ப இதுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வருது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்ததுனால ஒரு தயாரிப்போட தான் இவங்க இருந்திருப்பாங்க. அந்த தயாரிப்போட இருந்துதான் இவங்க கிளம்பியிருக்காங்க. திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு கலாபனையோ ஒரு புரட்சியோ நடந்ததா நம்ம சொல்லக்கூடாது. இதுல உயிரிழப்புகள் கிட்டத்தட்ட 300 பேர் கிட்ட உயிரிழந்திருக்கிறாங்க. கடந்த சில நாட்கள்ல மட்டும் 90 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அப்போ இதை கட்டுப்படுத்த முடியாம தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பில்லேஜ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நிச்சயமா ஷேக் ஹசீனாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு அப்படின்றத எப்படி பார்க்கலாம் சார்? ஷேக் ஹசீனாவுக்கும் இந்தியாவும் உறவுன்னு சொல்றதை விட வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் ஒரு உறவு அப்படிங்கறதான் பார்க்கணும். இது வங்கதேசத்தை உருவாக்குனதே இந்தியா தான். ஒரு தனி நாடா உருவாக்குனது இந்தியா. அப்ப என்னைக்குமே அவங்க இந்தியா மேல ஒரு பாசத்தோடும் ஒரு கடமைப்பட்டவர்களாக தான் இருக்காங்க. இந்தியாவுக்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அதுல இந்த உறவுகளை பொறுத்தவரை ஷேக் ஹசீனா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த அதிபர்களா இருந்தாலும் சரி, இந்தியாவினோட ஒரு நல்லுறவுக்கான வாய்ப்புகளும் வளங்களும் தான் அதிகமா இருந்திருக்கே தவிர மற்றபடி இவங்க ஒரு எதிரும் புதிருமான போக்கு இருந்ததே கிடையாது. இல்ல, இந்த கேள்வி எதுக்காக முன்வைக்கப்படுதுன்னா, பிரதமராக பதவியேற்றக்கூடிய அந்த விழாவில் ஷேக் ஹசீனா பங்கேற்றிருந்தாங்க. இப்போ லண்டனுக்கு போறதா தகவல் வந்துச்சு. இப்போ மறுபடியும் டெல்லிக்கு வரதா ஒரு தகவல் இருக்கு. அதுக்காக தான் இந்த கேள்வி முன்வைக்கப்படுது. இல்ல, அதாவது முதல்ல புகலிடம் அப்படிங்கிறது பக்கத்துல இருக்க புகலிடத்துக்கு தான் வருவாங்க உடனடியா. இப்போ லண்டனுக்கு போனா எங்க வேணா போகலாம். ஆனா இம்மீடியட் சாய்ஸ் அப்படிங்கிறது பக்கத்து நாடா தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததான் வேற இடங்களுக்கு அவங்க போவாங்க. அப்போ பல்வேறு தகவல்கள் அகார்த்தலாக்கு வந்துட்டதா சொல்றாங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு வந்துட்டதா சொல்றாங்க. இன்னும் அது உறுதிப்படுத்தப்படாத தகவலா தான் இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரையில இருக்கு. அது இப்போதைக்கு புகலிடம் தேடுறதுக்கு இந்தியா பாதுகாப்பு கொடுப்பதற்கு எந்த தயக்கமுமே காட்டாது. இந்தியாவினுடைய நிலைப்பாடுகள் இந்த விவகாரத்துல என்ன மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில என்னைக்குமே இந்த மாதிரி கலாபனைகளும் புரட்சிகளும் மக்கள் புரட்சிகளும் நடந்து ஒரு ஊத்துருவ நடக்கிறது இந்தியா அவ்வளவா சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா இந்தியாவும் ஒரு டெமோக்ரஸியா இருக்கிறதுனால, ஒரு மக்களாட்சி நடக்கிறதுனால பெரும்பாலும் அந்த மாதிரியான சப்போர்ட் இருக்காது. இந்தியா என்ன பண்ணும்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை கூர்ந்து நோக்கிட்டு தான் இருக்கும், கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த கவனம் திருப்பப்படாம இருந்து அதுக்கான முடிவுகள் வர வரைக்கும் இந்தியா பெரிய அளவுல வித்தியாசங்களை காட்டாம அழுத்தங்களை கொடுக்காம இருக்கும். ஏன்னா அங்க அதிக வன்முறை இருந்துச்சுன்னா அந்த வன்முறை அங்கிருந்து வழிந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நமக்கு பார்டர் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் பார்டர் இருக்கு பங்களாதேஷோட. ஒரு மிகப்பெரிய பார்டர் இருக்கு. அந்த பார்டரையும் நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கு. அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள், புரட்சியாளர்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப கவனத்தோட தான் இந்தியா அணுகிட்டு இருக்கு. அதே போல தற்போதைய பிரதானமாக இருக்கக்கூடியது அங்க இருக்கக்கூடிய வன்முறையை கட்டுப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப பிரதானமா இருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை ஐநா சபை உள்ளிட்ட உலக நாடுகள் எடுக்க வேண்டியது இருக்கும்? இதுக்கு ஐநா சபை நேரடியா தலையிடுறது அப்படிங்கறத விட அங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை உள்நாட்டிலேயே பங்களாதேஷனுடைய ராணுவம் கட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம நினைச்ச பங்களாதேஷனுடைய பழைய ஆர்மி இப்ப கிடையாது. இப்ப இருக்கிறது ரொம்ப சொபிஸ்டிகேஷன் ஆகி வந்துட்டாங்க. அதனால அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கே இருக்குது. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, உயிர்கள் அதே பலியாகாம இருக்கணும். உயிர் பலி ஆகாம இருந்தாலே நமக்கு பெரிய லாபமா இருக்கும், மக்களுக்கு நல்லதா இருக்கும். ஆர்மி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா
அவங்க கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கும் ஜனநாயக முறைப்படி இருந்து ஒரு போலீஸ் நிர்வாகம் வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிச்சயமா நிலைமை விரைவில் கட்டுக்குள் கொண்டு வரப்படும் அப்படின்னு ராணுவ தளபதியை சொல்லியிருந்தார். அதே போல இடைக்கால அரசை அமைத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் குறிப்பிட்டு பேசுறாரு. அப்போ புதிய அரசு அமைறதுக்கு அடுத்த என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மக்களை வந்து அமைதிப்படுத்தணும். இந்த மக்கள் வந்து புதிய அரசை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வரணும். மூணாவது முதல்ல இருக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் இந்த அதிருப்திகளை சரிப்படுத்தக்கூடிய கொள்கை முடிவுகள் ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்ம தெற்காசியாவை பொறுத்தவரையில பல்வேறு இடங்கள்ல எல்லா நாடுகள்லயும் இந்த பிடிச்சிட்டு இருக்க தீராத இந்த பிணியான இந்த ஊழல் அப்படிங்கிற இந்த பிணி வந்து போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும். அவங்க இப்போதைக்கு எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான். இது போயிட்டாங்க, வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெகுலேஷன் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர எல்லாமே ஒரு அனுமானம் தானே தவிர உறுதியா சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இப்ப இல்லை. நிச்சயமா விரைவில் அமைதி திருமணம் அப்படின்றதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கூட. ஒருவேளை இந்த கலவரம் அப்படின்றது இல்ல அமைதியற்ற சூழல் அப்படின்றது தொடர்ச்சியாக நீடிக்குமே ஆனால் பொருளாதார நிலையற்ற தன்மை இந்த மாதிரி என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் சார்? கடுமையான பாதிப்பு. பங்களாதேஷ் வந்து கடந்த 20 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா படிப்படியா அவங்களுடைய நிலைமையை வந்து உயர்த்திட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் திரும்பவும் வந்து பின்னோக்கி போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்து அந்த பின்னோக்கி போகாத அந்த தடுக்கிறதுக்கு வந்து முக்கியம். இப்போ அவங்களுடைய ஹெல்த் இண்டிகேட்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னாலும் சரி, எக்கனாமிக் இண்டிகேட்டர் எடுத்தாலும் சரி, அவங்க வளர்ச்சி பாதையில தான் இருக்குது. அந்த வளர்ச்சி பாதையில் இருக்கிறத வளர்ச்சி பாதையிலேயே கொண்டு போகணும். அது பாதையில் இடைநிறுத்தமாக்காம கொண்டு போறதுதான் மற்ற நாடுகள் உதவி செய்யணும். நிச்சயமா அந்த நாட்டினுடைய வீழ்ச்சி, அதாவது பொருளாதார வீழ்ச்சி அப்படின்றது எந்தெந்த நாடுகளுக்கு உடனடியாக பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அது பங்களாதேஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் எக்கானமி. இப்போ பல்வேறு நாடுகள் வந்து அங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சிருக்காங்க. குறிப்பா வந்து மற்ற நாடுகளுக்கு இவங்க தயாரித்து கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. இந்தியாவுக்கும் நிறைய பொருட்கள் அங்கிருந்து வர்றதுக்கான வந்துகிட்டு இருக்கு. அப்போ பங்களாதேஷ்ல ஏதாவது இந்த மாதிரி கலவரங்கள் நடக்கும் போது அந்த சப்ளை செயின் வந்து கட் ஆகும், அவங்க தேவை விஷயங்கள் கட் ஆகும். உலக அளவுலயே வந்து வர்த்தக ரீதியான பாதிப்புகள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு முன்பு நடந்த விவகாரங்களில் இந்திய ராணுவத்தினுடைய உதவி வங்கதேசத்துக்கு தேவைப்பட்டிருந்தது. தற்போது அது போன்ற ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை உள்ளூர் ராணுவமே இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நம்பலாமா? இப்ப தற்சமயம் பார்க்கும்போது உள்ளூர் ராணுவமே கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில தான் இருக்கு. ஆனா அதை தாண்டி யோசிக்கும் போதுதான் நம்ம கொஞ்சம் நெருடலான விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்ப அந்த சமயம் வரும்போது கட்டாயம் ஒரு மக்களாட்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு இந்தியாவும் வந்து உதவி செய்யறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எதை தவிர்த்திருந்தால் இந்த நிலைமையை நிறுத்தியிருக்கலாம், அல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அசாதாரண ஒரு சூழல் உருவாக்க தடுத்திருக்க முடியும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்? அதாவது ஒண்ணு வந்து ஒரு காலகாலமா நடக்கக்கூடிய ஊழல் விஷயங்கள், அடுத்து வந்து இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம், அதிருப்தி, பண மதிப்பு இழப்பு, அது மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அங்கேயும் இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்களுடைய எக்கானமி வந்து ஓரளவுக்கு வளர்ச்சி பாதையில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இப்போ கடந்த சமீப காலத்துல வந்து இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஊழல் சார்ந்த விஷயங்களாக மக்கள் பாக்குறாங்க. அதனாலதான் வந்து ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த இதையே மாற்ற சொல்றாங்க. அந்த அதிபருடைய அரண்மனையே வந்து முற்றுகையிட்டு புரட்சியெல்லாம் பார்க்கணும். ஏன்னா மக்கள் புரட்சி தனியாக நடக்காது, அரசியல் காரணங்கள் அதிகமா இருக்குது. அதை வந்து மாற்றுறதுக்கான எல்லா வழிவகைகளும் நடக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. இது வந்து தனி மனிதர்களாலேயோ அல்லது ஒரு சின்ன குழுவாலேயோ பண்ணப்படுங்க. நிறைய பெரிய அளவுல ஆரம்பிச்சது சின்னதா இருந்தாலும் பெரிய அளவுல இவங்க வந்து மக்களை அணிதிரட்டி இருக்காங்க. அப்ப அதனுடைய விளைவு தான். கண்டிப்பா என்ன செய்தி சொல்லுது சார் வங்கதேசம் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு? முக்கியமான விஷயம், இளைஞர்களை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. இளைஞர்கள் தேவைக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுங்க. வேலையில்லா திட்டத்தை போக்குங்க. தேவையில்லாம நீங்க வந்து புதிய புதிய திட்டங்களை போடும்போது இருக்கிறவங்க ஏற்கனவே ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்களை மறந்துடாதீங்க. இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். இது வந்து உலகமயமாக்குதலுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் பங்களாதேஷ் அமையுது. நன்றி திரு கிளாட்சன் சேவியர், இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம்.
வங்கதேசத்தில் அசாதாரண சூழல் நிலவுகிறது. பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர் புகலிடம் தேடி இந்தியா வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் ராணுவம் ஆட்சியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது, இடைக்கால அரசை அமைத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. பதற்றமான ஒரு சூழல் நிலவக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த உலகத்தின் கவனமும் தற்போது வங்கதேசம் பக்கம் திரும்பி இருக்கிறது.